ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூல் பற்றி பார்ப்போம். இந்த டூல் தான் டாபிள் போஸ்டிங் ஆன் செலக்டட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த பட்டன் பெரும்பாலும் கொஞ்சம் அகாடமிக்காக போகாதவங்க இந்த பட்டன் அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆப்ரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பட்டன் கொடுத்தீங்கன்னா கீழே இந்த கோஸ்ட் சிம்பிள் வந்து வரும். இது வந்துருச்சு அப்படின்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் கீழே இது இல்லை, இது நான் கொடுத்தேன்னா வரும், திருப்பி எடுத்து விட்டேன்னா ரிமூவ் ஆகிடும். இப்போ இது இல்லை, இதில் வந்து இருக்கு இல்லைங்களா? இப்போ இதுக்கு வந்து என்சி கோட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகே, என்னவா சேவ் பண்ணணும்னு கேட்குது. டெஸ்க்டாப்பில் நீங்கள் என்ன என்சி நேமில் போட்டு சேவ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன இருக்கும், டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் ஆகிருக்கும், இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதே வந்து இந்த கோஸ்ட் பட்டன் இருக்கிற ப்ரோக்ராம் வந்து செலக்ட் பண்ணி நம்ம என்சி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஜென்ரேட் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு செக்கிங் பர்பஸ்க்காக தான் இதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ மேபி நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம், அந்த டிசைனுக்கு இன்னும் அப்ரூவல் வந்திருக்காது, சைஸ்க்கு இன்னும் அப்ரூவல் வந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம விட்டுட்டு போகும்போது அவங்க எடுத்து ரன் பண்ணிடக்கூடாது, ஷிஃப்ட் ரிலீவர்ஸ் அந்த மாதிரி பர்பஸ்க்காக நம்ம இந்த வந்து கோஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணும்போது வராது. சரிங்களா?